இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம், எல்லா இடத்திலும் உயர்வான ஒரு நிலையை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தருகிறேன்னு சொல்றார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பலவிதமான நேரங்களில் எழுதி வரும்பொழுது கொம்பு உயர்த்தப்படும் என்ன அர்த்தம்னா, அவர்கள் மேல் எக்காலத்தை ஓதக்கூடிய அளவிற்காக, அவர்கள் எல்லாவற்றையும் அடிமை நுகத்திற்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்காக, எல்லாராலும் ஆண்டவருடைய நாமத்தினால் உயர்வின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகப்படக்கூடிய அளவுக்காக தேவன் நம்முடைய தலைகளை உயரப்படுகிறதை இந்த மாசத்துல நாம் மெய்யாகவே பார்க்க போகிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்களை நம்மை அறியாத அடிமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக நம்ம கடந்து போயிருக்கலாம். இதெல்லாம் நம்மளால ஜெயிக்கவே முடியலையே, இந்த காரியங்களை விட்டு விலக நம்மளால முடியலையே, இந்த போராட்டங்கள் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் நின்று விடுமோ என்கிறதை போல ஒரு ஐய உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்துல என்ன விதமான வார்த்தையை தருகின்றார்? எந்த காரியங்களை குறித்து நீ பயம் கொள்ளக்கூடியவனாய் விளங்கினாயோ அவர்களுக்கு மேலாக நான் உன் தலையை உயர பண்ணி, உன் கொம்பை உயர பண்ணி, அவர்களை நான் உன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உன்னை பலவிதமான உயர்வினால் உயர்த்தும் தேவனாய் கடந்து விட போகிறேன். மனிதனை உயர்த்துகிறது சாதாரண ஒரு உயர்வை அவனுடைய வாழ்க்கையை தருகிறத பார்க்கலாம். சில நேரத்தில் நமக்கு வந்து தேவையான சில பண உதவிகளை தரலாம், சில வேலை வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில தரலாம், சில ஏதாவது ஒரு சில நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யலாம். இவ்வளவுதான் அவங்களால வந்து உயர்த்த முடியும். ஆனால் கர்த்தர் உயர்த்தும் போது நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவராகிய தேவன் உயர்வை அவருடைய வாழ்க்கையை தர துவங்க ஆரம்பிக்கின்றார். வசனத்துல வந்து எடுத்து பார்த்தோம்னா, தாவீது ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாய் ஒரு ஆட்டு இடையனாய் கடந்து போன காலம். அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய உயர்வை பற்றி தாவீது தன்னுடைய மனசுல எவ்வளவு பேர் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ராஜாவாக நான் வருவேன் என்று சொல்லி ஒருவேளை யாராச்சும் ஒரு மனுஷன் வந்து இந்த தாவீதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தா கூட அந்த மனுஷன் நம்பியிருக்க மாட்டான். ஏன்னா இந்த நிலை அவனுடைய வாழ்க்கையில வரும் என்கிறதை யோசிக்க முடியாத ஒரு தன்மை. ஆண்டவராகிய தேவன் தாவீதை தன்னுடைய மனதிலே யோசித்து இவனை ராஜாவாக உருவாக்க வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? அவனுக்கு அரசாட்சியை பத்தி ஒன்றும் தெரியாது, யுத்தங்களை பத்தி ஒன்றும் தெரியாது, நாட்டினுடைய நடப்பை பத்தி ஒன்றும் தெரியாது, நாட்டை எப்படி பராமரிக்க வேண்டும் தெரியாது, சட்டங்கள் எப்படி ஏற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி அவன் அறிவற்றவனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதாவது எந்த விதமான கல்விக்குரிய காரியம் கூட கிடையாது. ஆடுகளை மேய்க்கிறதும் ஆடுகளை பராமரிக்கிறதும் ஆடுகளுக்கு தேவையான காரியங்களை செய்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவனை உயர்த்த சித்தம் வைத்த பொழுது அவனுடைய தகுதியை கத்தர் பார்க்கல, அவனுடைய படிப்பை கத்தர் பார்க்கல, அவனுடைய எல்லா விதமான அதாவது உடல் வலிமையை ஆண்டவராகிய தேவன் பார்க்கல. மற்ற ஒரு நாட்டுக்கு ஒரு மனிதனை அரசனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் வலிமையை பார்ப்பாங்க, அவருடைய மன வலிமையை பார்ப்பாங்க, அவருடைய பண பலத்தை பார்ப்பாங்க, அவனுடைய எதிரியோடு கூட போடக்கூடிய சண்டைகளுடைய திறமையை பார்ப்பாங்க. இப்படி பலவிதமான காரியங்களை பார்த்து தான் அவனை வந்து அரசனாக உருவாக்குகிறது வழக்கம். ஆனா கர்த்தராகிய தேவன் எந்த தகுதியும் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. அவன் அதாவது எந்த விதமான மக்களையும் ஆளுமை செய்யக்கூடிய திறனற்றவன் தாவீதுன்னு பார்க்கல. எந்த விதமான காரியத்தையும் சட்டங்களை ஏற்றக்கூடிய சட்ட வல்லுநர் என்பதை பற்றி கர்த்தர் பார்க்கல. மக்களை சகல விதமான யுத்தத்திலே மெய்யாகவே நடத்தக்கூடிய மனிதன் தாவீது என்பதை பற்றி கர்த்தர் பார்க்கல. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தாவீதை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சித்தம் வைத்த பொழுது எந்த தகுதியின் அடிப்படையிலும் கர்த்தராகிய தேவன் உயர்த்தாமல் அவருடைய விருப்பத்தின்படியே தாவீதை கர்த்தராகிய தேவன் அபிஷேகம் பண்ணார். அப்ப அவருக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஆடுகளின் பின்பதாக அலைந்து திரிந்தாய் தாவீது. ஆட்டை பற்றிதான காரியங்களை தவிர ஒரு ஒண்ணுமே எனக்கு தெரியாது, மனுஷனுடைய நடைமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு நாட்டை ஆளுகை செய்யக்கூடிய தகுதி இல்லாத ஒரு மனிதனாய் காணப்படக்கூடியவனாய் விளங்கினாய் நீ. ஆனால் நான் உன்னை உயர்த்த வேண்டும் என்கிற மன விருப்பம் என்னுடைய வாழ்க்கையை வந்தபொழுது உன்னுடைய தகுதியை நான் பாராமல் உன்னை நான் எல்லா அதிபதிகளுக்கு நடுவே உட்கார பண்ணக்கூடிய அளவுக்காக உன் தலையை நான் உயர்த்தினேன். இப்படிதான் கர்த்தர் இந்த மாசத்துல உங்களையும் என்னையும் உயர்வடை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க யோசிக்க முடியாத ஒரு மேன்மையான ஒரு உயர்வு, நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உயர்வு. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்? இதுக்குரிய தகுதி ஒண்ணுமே என் வாழ்க்கையில் இல்லையே, இதுக்குரிய எந்த விதமான திறமையும் என் வாழ்க்கையில் இல்லையே, எந்த விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை கூட கிடையாது, பண வலிமை கூட கிடையாது. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்? ஆனால் கர்த்தர் இந்த காரியங்களை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தியே காட்டுகிறது என்று சொல்லுகிறார். இந்த புதிய மாசத்துல தேவன் தரக்கூடிய நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையின் அடிப்படையிலேயே ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்வதை போல அவருடைய கொம்பு உயரும் என்ற கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட பேசுகிறது மாதிரி இந்த மாதத்தில் எல்லா விதமான மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்காக, எல்லாருடைய கண்களும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்காக உங்களை ஆண்டவராகிய தேவன் உயர்த்துகிறேன் என்ற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் பட்ட எல்லா விதமான உபத்திரவத்திற்கும் ஒரு தீர்வு, எல்லா விதமான காலங்களிலும் நீங்களும் நானும் பட்ட அடிமை நுகத்திற்கு ஒரு தீர்வு, பிரச்சனைகள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை இந்த புதிய மாதத்திலே கர்த்தராகிய தேவன் தருகிறேன் என்ற வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். கவலைப்படாதீங்க, இந்த மாசத்துல தேவன் தரக்கூடிய சகல நன்மைகள், சகல உயர்வுகள் உங்கள் வாழ்க்கையை வந்து அடைகிறதே நீங்களும் நானும். கடிய மாசத்துல கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய அநேகம் ஜனங்களை கர்த்தராகிய தேவன் தருகிறதுனால் உங்கள் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிறேன்னு சொல்றாரு. நீங்க பேசக்கூடிய ஆலோசனைகள், ஐயா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு காலத்துல தாவீதினுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்டுப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? தாவீது ஆடுகளை மேய்க்கக்கூடிய மனுஷனாய் காணப்படக்கூடிய இந்த நாட்கள்ல தாவீதினுடைய ஆலோசனைக்கு யாராவது மனிதர்கள் செவி கொடுத்திருப்பாங்கன்னு யோசிப்பாங்க? யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் தாவீது என்றைக்கு அரசனாக்கப்பட்டானோ அவருடைய ஆலோசனைக்காக ஜனங்கள் எல்லாரும் காத்திருக்கும். அதே மாதிரி தான் தேவன் உங்கள் தலையை உயரப்படுகிறது உண்டானால், உங்கள் கொம்புகளை உயரப்படுகிறது உண்டானால் எல்லா ஜனங்களும் உங்கள் ஆலோசனைகளுக்காக காத்திருப்பாங்க. நீங்க எங்களுக்கு சொல்லுங்க ஐயா, நீங்க எங்களுக்கு ஆலோசனைக்குரிய வார்த்தைகளை பேசி நாங்க என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க நடக்கணும்,
இது உங்களுக்கு ஒரு புது அனுபவம். இதுவரைக்கும் மற்றவர்களுடைய யோசனைகளின்படி நீங்கள் நான் நடந்தோம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் வாய்ப்பிறப்புக்காக ஜனங்கள் காத்திருப்பாங்க. நீங்க எங்களுக்கு யோசனை சொல்லுங்க, நீங்க இது ஒரு காரியத்தை பத்தி எங்களுக்கு அநேக விதமான யோசனைகளை சொல்லி சகல விதமான கைடன்ஸை நீங்க எங்களுடைய வாழ்க்கையை தர வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை கேட்கக்கூடிய கூட்டத்தார் உங்களுக்கு முன்னால் நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவேன் என்ற வார்த்தையின் மூலம் பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்கள் போக இனி உங்கள் கொம்பை உயர பண்ணக்கூடிய காலங்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பிரவேசிக்க. ஏனென்றால் உன்னை உயர்த்தும் கர்த்தர் எல்லா விதமான காரியத்திலும் வர வர உன்னை பலக்க செய்யக்கூடிய காரியங்களை உருவாக்குகிறார். எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்களும் நானும் அச்சம் கொண்டோமோ, எந்தெந்த காரியங்களை குறித்ததான பயம் நம்முடைய வாழ்க்கையை காணப்பட்டதோ, ஐயோ மாசம் ஒன்னாயிருச்சு, இந்த ஒரு மாசத்துல நான் அதாவது கட்ட வேண்டிய எல்லா விதமான தொகைகள் யாவற்றையும் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அப்புறம் இருக்கக்கூடிய லோன்ஸுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கட்டணும், மட்டுமல்லாம எனக்கு உண்டான அந்த சேவைக்குரிய எல்லா விதமான பொருட்கள் யாவற்றுக்கும் உரிய தேவைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் வாங்கணும், அதன் பின்பதாக வீட்டு வாடகை கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும் சொல்லி நம்ம எரியாமல் மாதத்தினுடைய துவக்கத்துல நீங்களும் நானும் புலம்பி தவிக்க ஆரம்பிக்கும். இந்த போராடக்கூடிய போராட்டத்தினுடைய பலத்தை பார்க்கும்போது அதை நம்மால் ஜெயிக்க முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலை ஊடாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு. ஆனா இப்ப கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அந்த போராட்டம் அப்படிதான் இருக்கும். ஆனால் உன்னை ஆண்டவராகிய தேவன் வர வர பலக்க பண்ணி அந்த போராட்டத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எளிதாய் கடக்கக்கூடிய அளவுக்கான காரியத்தை கர்த்தர் உருவாக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால சத்துருவை பலவீனப்படுத்தும் கர்த்தராய் இல்லை, சத்துருவை குறைத்து எல்லா விதமான காரியத்தையும் செய்யும் கர்த்தராய் இல்லை, உன் பலத்தை கர்த்தர் அதிகரிக்கும். சத்துருடைய பலம் அப்படிதான் இருக்கும். என்றாலும் கூட உன்னுடைய பலம் அதிகரிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது சத்துருவை நீ எளிதாக மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கான கிரியைகளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீயும் நானும் செய்து முடிக்க முடியும். இப்ப எதை பார்த்து நம்ம பயப்படுவோம் பாருங்க. இந்த மாசத்துல வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த காலங்களில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, ஐயோ இந்த பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை, வியாதி பிரச்சனை, கொடுமையினுடைய பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அநேக விதமான தேவைக்குரிய பிரச்சனை, பல பிரச்சனைகளை நீங்களும் நானும் சிக்கி தவித்து அவைகளை பார்க்கும் போதே நடுங்கி போகக்கூடிய மக்களை விளைக்கின்றனர். சத்துருவை பார்க்கும்போது நம்ம பயப்படும். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சத்துருடைய பலத்தை பலவீனப்படுத்தும் கர்த்தராய் அல்ல, சத்துருடைய வல்லமைகளை மெய்யாகவே குறைக்கக்கூடிய ஒரு கர்த்தராய் அல்ல, உன்னை ஆண்டவராகிய தேவன் பலமுள்ளவனாய் இன்னும் அந்த பலத்தை அதிகரிக்க பண்ணி சத்துருவை நீயே உன்னை கால்களிலே நசுக்கி போடக்கூடிய அளவிற்கான கிரியைகளை ஆண்டவராகிய தேவன் ஒரு மாசத்துல நீங்க பலவீனமான மக்களாய் அல்ல, பலம் பொருந்தினவர்களாய் விளங்க போறீங்க. இந்த புதிய மாசத்துல கர்த்தருடைய நாமத்தினால் பலவீனமானவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது மட்டுமல்ல, உங்களோடு கூட போராடின எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்காக, உங்களோடு கூட எதிர்த்து நின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தோற்கடிக்கப்படக்கூடிய அளவுக்காக உங்கள் பலத்தை கர்த்தராகிய தேவன் மிகுதி அடைய பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்வதை போல ராஜாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. தங்கள் பலத்திற்கு மிஞ்சின சத்துருக்கள் வந்த பொழுதிலும் கூட அவர்களை குறித்து அவங்க எவ்வளவேனும் கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் காரணம் என்ன? என்னை பலப்படுத்தும் கர்த்தரையே கூட இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான இஸ்ரவேல் மக்களுடைய காரியங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதை பிலேயாமுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே பிலேயாம் என்கிற மனிதன் பாலாக் ராஜாவுக்கு முன்னதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்களுக்குள்ள இருக்கு, ஆகவே அவர்களை மேற்கொள்ள உங்களால முடியாது. எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படிதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பலம் பொருந்தின கர்த்தராக, உன்னை பலப்படுத்தும் கர்த்தராக, உன்னை உறுதியடைய பண்ணும் கர்த்தராக, உன்னை உருவாக்கும் கர்த்தராக, சகல காரியத்தையும் ஜெயிக்கும் கர்த்தராக அவர் உன் கூட இந்த மாதம் முழுவதும் கடந்து வந்து எதையெல்லாம் பார்த்து பயம் கொள்ள ஆரம்பித்தாயோ அவைகளை மேற்கொள்ளக்கூடிய திறமையும் வல்லமையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தருகிறதை நீங்கள் உங்கள் கண்களினால் கண்டு கர்த்தருடைய நாமத்தை பகிர்ந்து. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட உயர்வை நம்முடைய வாழ்க்கையை தரப்போகிறார் என்று பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்துல 14வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அதே பலம் இந்நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலம் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நம்முடைய பலம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய பலம். யாரையும் நம்பி யாருடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை. இப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த காலேப் என்கிற மனுஷன் சொல்றான், அந்த பலம் எனக்குள்ள இன்னைக்கு இருக்கு. மோசேயினுடைய காலத்துல எப்படிப்பட்ட பலம் எனக்குள்ள இருந்ததோ அதே பலம் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்தே போகிற நான் மெய்யாவே முதிர்ந்து போயிட்டேன். நான் எல்லா விதமான காரியத்திலும் எல்லா விதமான எத்தனையோ விதமான தன்மைகள் யாவற்றையும் யுத்தத்திற்குள்ளாக கடந்து போய் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் அந்த பழைய பலம் என்னுடைய கரங்களில் இருக்கிறது. நான் என்னுடைய கரங்களிலே இந்த ஒரு காரியத்தை நானே போய் யுத்தம் பண்ணி பிடித்துக் கொள்வேன்னு சொல்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய நாட்கள்ல நிறைய நேரங்கள்ல மற்றவர்களுடைய உதவிகளை நீங்களும் நானும் நாட ஆரம்பிச்சோம். இவன் ஜெபிக்க மாட்டானா, இவன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, என் குடும்பத்துல இந்த ஒரு மனிதர்களால் வரக்கூடிய நன்மை என்னுடைய வாழ்க்கையில வராதா, பல மக்களுடைய கரங்கள் நம்ம எதிர்பார்த்தோம். இவங்க எனக்கு ஏதாச்சும் இந்த ஒரு பிரச்சனையில சற்று தன்னுடைய கரங்களை நீட்டி என்னுடைய கைகளை பிடிச்சு கொஞ்சம் தூக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இப்படி பல நேரங்களில் நீங்கள் நான் யோசனை பண்ணினது உண்டு. சில நேரங்களில் நம்மளால ஜெபிக்க முடியாது இருக்கக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட மக்களுடைய ஜெப உதவி நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நல்லா இருக்குமே. இப்படி பல மக்களை எதிர்பார்த்து நீங்களும் நானும் ஏமாந்து போன காலங்களும் உண்டு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு இருக்கும் பலத்தோட நீ போயா, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்தும் கர்த்தர் அந்த காலேப் என்கிற அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், உன் கூட சண்டை பண்ணுகிறதுக்கு, அதாவது அந்த பகுதியை சுதந்திரம் பண்ணுகிறதுக்கு உன் கூட ஆட்களை அனுப்புகிறேன் வார்த்தைகளுக்கு முன்பதாக சொல்லுகிறார். இல்ல என் பலமே எனக்கு போதும். முன்பு கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் எனக்குள் கொடுக்கப்பட்ட அதே வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நானே போய் எதிரிகளை நான் அழித்து போட்டு அந்த நாட்டை நான் என் வசப்படுத்திக் கொள்வேன் என்பதை பற்றி பேசணும். இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல யாருடைய உதவி இனி உனக்கு தேவையில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நீ கடந்து போவார்.
கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நீங்களும் நானும் இயங்க போகிறோம். இவன் ஜெபிச்சா தான் நான் வந்து எதிர்ப்பேன், இவன் கர்த்தருடைய நாமத்தினால எனக்கு உதவி செஞ்சா தான் எனக்கு இந்த ஒரு காரியத்தை நான் மேற்கொள்ள முடியும், இவங்க எனக்கு நான் வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு இவங்களால் ஆன மட்டும் சில உதவிகளை என்னுடைய வாழ்க்கையில் வந்து தர ஆரம்பிச்சா தான் அந்த கடன் பாரங்கள் என்று நீக்கப்படும். இல்லை, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு நீ போ. இந்த சத்ருவை மேற்கொள்ளும் பலம் உனக்குள் நான் கொடுத்திருக்கிறேன். நீ தைரியமா நீ கடந்து போ. இந்த ஒரு உயர்வு அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இந்த உயர்வு மற்ற மனுஷன் மூலமாய் வரக்கூடிய உயர்வுகள் கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினாலே பாராக் என்கிற மனிதனை யுத்தத்திற்காக கர்த்தராகிய தேவன் அனுமதிக்கிறார். ஆனா அவர் வந்து ரொம்ப பயந்து போய் அவங்க வந்து சொல்றாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய அந்த அம்மாவும் நீங்களே என் கூட வந்தா தான் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு உன்னை கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த அம்மா நீ கூட்டிட்டு போனீங்கன்னா உன்னுடைய பலம் இவளை மெய்யாகவே சென்று அடையக்கூடிய அளவிற்காக இவளுடைய பெயர் தான் அங்கே உச்சரிக்கப்படும் என்பதை பற்றி கர்த்தர் பேசுறாரு. இல்ல பரவாயில்ல, அந்த அம்மா வந்து என் கூட வந்தா தான் வந்து பயப்படாம நான் வந்து கடந்து போய் என்பதை பற்றி அந்த வரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினால ஸ்திரீயினுடைய பலத்தினால் அந்த சிசராவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கான காரியங்கள் உருவாக்கப்பட்டது. இப்ப கொஞ்சம் யோசிங்க, கர்த்தருடைய வேதத்துல மற்றவர்களை சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கத்தின்படி அல்ல, நீயே இயங்கணும் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த பாலாக்கு தானாகவே இயங்கி இருக்கிறது உண்டான என்ன நடந்திருக்கும்? மேன்மையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். இப்ப கர்த்தர் காலேப்பு என்கிற மனுஷனோடு கூட நம்முடைய காரியங்கள் என்ன விதமான வார்த்தை சொல்றாரு? மற்றவனுடைய பலத்தை நம்பி அல்ல, உன் பலத்தோடு நீ புறப்பட்டு போய் எல்லா மேன்மைகளையும் நீ பெறக்கூடிய அளவிற்கான உயர்வை நான் உன்னுடைய வாழ்க்கையை இந்த மாசத்தை தரேன்னு சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில பல பேருடைய உதவிகளை நாடி நாடி அவன் செய்ய மாட்டானா இவன் செய்ய மாட்டானா, இந்த உதவி என்னுடைய வாழ்க்கையில வராது. எப்படி பாராக்தனுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்திரீனுடைய உதவியை நாடினாரோ அந்த மாதிரி பல பேருடைய மக்களுடைய உதவிகளை நீங்களும் நானும் இவ்வளவோ மாசம் வரைக்கும் நம்ம நாடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாசத்துல சொல்றாரு, இல்ல எந்த மனுஷனுடைய உதவிகளும் அல்ல, ஆண்டவருடைய நாமத்தினால் உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு நீ புறப்பட்டு போன்னு சொல்றாரு. உன் பலத்தை நீ சார்ந்து நீ கடந்து போய் எல்லா விதமான மேன்மையும் மகிமையும் உயர்வு உனக்கே உரியது. இந்த உயர்வையும் இந்த மகிமையும் வேற யாருக்கு நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த உயர்வு அது உனக்குரிய உயர்வு தான். ஆகவே நீயே கடந்து போக வேண்டும் என்று உன்னையே பலமடைய பண்ணி கர்த்தராகிய தேவன் இந்த புதிய மாதத்தில் எல்லா விதமான வலிமையான காரியங்களை உன் கரங்களின் மூலமாய் கர்த்தர் செய்து முடிக்கிறேன்னு சொல்லுங்க. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை காலங்கள் வரையும் எத்தனையோ சூழலில் வந்து நம்பியிருக்கலாம், இவன் உதவி செய்யல, இவன் எந்த ஒரு காரியத்தின் கூடாக என்னுடைய வாழ்க்கையில இத்தனை விதமான நன்மைகள் யாவற்றையும் செய்யாம அப்படியே வந்து எல்லா விதமான காரியத்தை விலக்கி போட்டான்னு சொல்லி பல விதமான கஷ்டமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த புதிய மாதம் சொல்லுகின்றார், யாருடைய கரங்களிலும் நான் உன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன், நீயே எழுந்து புறப்பட போகின்றாய், இந்த உயர்வும் கனமும் அது உனக்கே உரியது. நீ தான் இந்த ஒரு காரியத்தை செய்ய போற. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை இந்த புதிய மாதத்தில் கர்த்தராகிய தேவன் செய்து உன்னுடைய கொம்புகளை ஆண்டவராக தேவன் உயர்வடைய பண்ண போகிறேன் என்பதை பற்றி பேசுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவ்வளவு காலங்கள் வரைக்கும் நம்ம தனி மனிதனாக போராடினோம். நம்முடைய கொம்புகளை உயர பண்ணும் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கின்றார், உனக்கு இருக்கும் பலத்தோடு நீ புறப்படும் சொல்றார். என்னை நம்பி நீ கடந்து போய் பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். எல்லா விதமான காரியத்திலும் யோசிக்க முடியாத பல விதமான உயர்வுகளை, நினைவு கூற முடியாத பல விதமான மேன்மைகளை நான் உன் வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் கர்த்தராகி நான் தரப்போகிறேன் என்ற வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுகின்றார். இவைகள் யாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கர்த்தரை விடாமல் உறுதியாய் பற்றிக் கொண்டு இந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உயர்வும் மேன்மையும் உங்கள் வாழ்க்கையை கட்டாயம் தேடி வர ஆரம்பிக்கிறதை அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்களை பார்க்கும் என்கிறதில்